அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி 2026 எக்ஸாமினுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ அந்த ஆன்லைன் கிளாஸில் உள்ள கொஸ்டின் டிஸ்கஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது யூனிட் 10ல் கார்போஹைட்ரேட்ஸினுடைய எம்சிக்யூ இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ இருக்குது. ஸோ இதில் நிறைய கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த யூஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸில் நீங்களும் ஜாயின் பண்ணிவிடலாம். ஸோ டெய்லி கிளாஸஸ் நடந்துகிட்ருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாச்சுன்னா வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. The number of stereoisomers possible for aldehexoses, அதாவது குளுக்கோஸ், எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். எப்படி ஃபார்முலா என்ன? 2 பவர் n. ஃபார்முலா என்ன? 2 பவர் n. என்னங்கிறது என்ன? கைரல் கார்பன் எத்தனை அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? கைரல் கார்பன் எத்தனை குளுக்கோஸ்ல அப்போ எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். 4 கைரல் கார்பன் இருக்கும் சரியா? CH2OH. அப்போ இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு, அப்போ 2 பவர் 4 என்ன வந்துடும்? அப்போ 16 நமக்கு இதுல வந்துடும் சரிங்களா? அப்போ 16 ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் பாஸ். இதுல பாருங்க, டி குளுக்கோஸ் அண்ட் டி மேனோஸ் டிஃபர் இன் கான்ஃபிகரேஷன் அட் டேஷ். கார்பன் 2. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்பதான் நம்ம பார்த்தோம். டி குளுக்கோஸ் அண்ட் டி மேனோஸ் டிஃபர் இன் கான்ஃபிகரேஷன் அட் ரெண்டாவது கார்பன் சரிங்களா? அடுத்து டி குளுக்கோஸ் அண்ட் டி கேலக்டோஸ். டி குளுக்கோஸ் அண்ட் டி கேலக்டோஸ் நம்ம அப்பயே பார்த்தோம். கார்பன் 2. கார்பன் 2 கிடையாது, குளுக்கோஸும் மேனோஸும் தான் இது. இது C4ல நமக்கு என்ன ஆகும்? வேரியா சரிங்களா? குளுக்கோஸும் கேலக்டோஸும் இந்த பொசிஷன் C4 சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கிட்டு. Muta rotation occurs due to change in configuration at dash. ஒரு ஆல்பா 1 ஒரு பீட்டா 1. ஆல்பா குளுக்கோ பைரனோசைட், பீட்டா குளுக்கோ பைரனோசைட்ஸ் எடுத்தோம் இல்லையா? எஸ் சார். அப்போ என்ன ஆன்சர்? C1 சார். C1 சரிங்களா? அப்ப ஆல்பாவை பார்த்தோம், ஆல்பாவில் HOH, பீட்டாவிலையும் OH இருக்கு. அப்போ இந்த கார்பன்ல சேஞ்சஸ் ஆகிறதுனால நமக்கு என்ன நடக்குது? பீட்டா ரொட்டேஷன் அங்க நடக்குதுன்னு சொல்லி இல்லையா? ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆகும். கம்மிங் டு ஈக்லிபிரியம். Change occurs at anomeric carbon forming alpha and beta forms. அடுத்து பாருங்க, the beta anomer of D glucose is more stable because. வாசிங்க, எல்லா ஆப்ஷனையும் வாசித்து சொல்லுங்க. ஈக்குட்டோரியல். all OH groups are equatorial. நம்ம பார்த்தோம் இல்லையா? பீட்டா இப்போ ஆல்பா ஆனம்பர்ல ஏன் ஆல்பா ஆனம்பர் ஏன் ஸ்டேபிள் கிடையாது, பீட்டா ஆனம்பர் ஏன் ஸ்டேபிள்? நம்ம கிளாஸ் நடத்தும் போது சொன்னேன் இல்லையா? பீட்டா ஆனம்பர் ஏன் ஸ்டேபிள்? எல்லாமே ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும். இப்போ இதுல என்ன ஆயிரும்? இது ஆல்பா இல்ல, இது ஆல்பா. OH எங்க இருக்குது? ஆக்சியல் பொசிஷன்ல வந்துடும். OH ஆக்சியல் பொசிஷன்ல வந்துடும். பீட்டா ஃபார்ம்ல தான் என்ன ஆயிரும்? நமக்கு இந்த ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல வரும். பீட்டா ஃபார்ம்ல என்ன வரும்? இந்த மாதிரி ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல வரும் சரிங்களா? H இங்க இருக்கும். இப்போ இது ஆல்பா. பீட்டாவில் OH எங்க வந்துடும்? எல்லா OHமே ஈக்குட்டோரியல் பொசிஷனுக்கு. அதனாலதான் பீட்டா ஆனோமர் ஆஃப் டி குளுக்கோஸ் மோர் ஸ்டேபிள் கம்பேர் டு ஆல்பா ஆனோமர் சரிங்களா? கவனமா இதுல நீங்க கவனிக்கணும். So Lobby D Brown von Inkenstein transformation involves base catalyzed isomerase. நம்ம அதுல ஒரு பாயிண்ட் உண்டு, சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ இந்த நியம ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் இன்வால்வ்ஸ் வாட்? பேஸ் கேட்டலைஸ்டு ஐசோமரைசேஷன். அடுத்து பாருங்க, குளுக்கோஸ் கிவ்ஸ் நெகட்டிவ் டாலரன்ஸ் டெஸ்ட் ஆஃப்டர் டேஷ். ஆக்சுவலி குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுமா? அதை சொல்லுங்க. குளுக்கோஸ் பண்ணும் சார். குளுக்கோஸும் பண்ணும், ஃப்ரக்டோஸும் என்ன ஆகும்? ரிடியூஸ் ஆகும்னு சொன்னோம். அதனாலதான் அதுக்கு பேரு என்ன? ரிடியூசிங் சுகர்ஸ் சொல்லி பார்த்தோம். இப்ப இதுல குளுக்கோஸ் கிவ் நெகட்டிவ் டாலரன்ஸ் டெஸ்ட் ஆஃப்டர்
Oxidation of gluconic acid, reduction to sorbitol, formation of glucoside, metarotation. குளுக்கோசைடு. அதாவது என்னன்னா நமக்கு அந்த இது பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா? இந்த அசிட்டல் ஃபார்ம், ஹெமி அசிட்டல் ஃபார்ம்ல இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி HOH இருக்கும். சரிங்களா? இப்போ நாம கிளைகோசைடு எப்போ நம்ம வந்து கிளைகோசைடு இல்லைன்னா இந்த மெத்தில் கிளைகோசைடு நமக்கு வரும் இல்லையா? குளுக்கோபைரனோசைடு, மெத்தில் கிளைகோசைடு. அப்போ இதுல என்ன ஆகும் பாருங்க, இந்த ஹெச்சுக்கு பதிலாக என்ன வந்துடும் நமக்கு இதுல மெத்தில் குரூப் வந்துடும். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இதுல என்ன நடக்காது, இது வந்து ரெடியூஸ் ஆகாது. இந்த குரூப் வந்து என்ன செய்யாது, அசிட்டல் குரூப் வந்துட்டு ரெடியூஸ் ஆகாது. அப்போ என்ன ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோசைடு. கிளைகோசைடு ஃபார்மேஷன் நடந்துட்டுன்னா இந்த டாலரன்ஸ் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கொடுக்காது. அதனாலதான் நெகட்டிவ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்றேன். ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் இந்த கிளைகோசைடு. அடுத்தது பாருங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ஓசோன் இன்வால்வ்ஸ் ரியாக்ஷன் வித் டேஸ். 3 moles benefit. எத்தனை அப்போ 3 மோல்ஸ் அந்த ரியாக்ஷன்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? ரியாக்ஷன்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்குதுங்களா? அப்போ 3 moles ஆஃப் ஃபினைல் ஹைட்ரசின், 3 moles ஆஃப் ஃபினைல் ஹைட்ரசின் நம்ம அங்க ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நமக்கு அங்க என்ன கிடைக்கும், இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஓசோன் நமக்கு அங்க வந்து கிடைக்கும். சரிங்களா? ஓசோன் கிடைக்கும். The glucose and fructose give identical ozone because glucose and fructose give identical ozone because it has. அதாவது நமக்கு குளுக்கோஸ்ல ஃபர்ஸ்ட் கார்பன், ரெண்டாவது கார்பன், ஃப்ரக்டோஸ்ல வந்து ரெண்டு தான் என்ன செய்யும், அங்க சேஞ்சஸ் ஆகும் இல்லையா? அப்போ மற்றதெல்லாம் இப்படிதான் இருக்கும். C3 to C6 ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் தான் என்ன செய்யும், குளுக்கோஸுக்கும் ஃப்ரக்டோஸுக்கும் சேஞ்சஸ் ஆகும். மற்றது 3 C3 C4 C5 C6 மற்றது எல்லாம் எப்படி இருக்கும், சேமா தான் இருக்கும். நமக்கு இந்த ஓசோன் எந்த ரெண்டு கார்பன்ல ஃபார்ம் ஆகும், ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபார்ம் ஆகும், அடுத்த கார்பன்ல நமக்கு ஃபார்ம் ஆகும். மற்றது எல்லாம் என்னதுதான் சேம். சேம் கான்ஃபிகரேஷன் அட் C3 to C6 அடுத்த 4 கார்பனும் சேமா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த ரிடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் டேஸ். நான் சொல்ற ஆள் வார சொல்ற கேட்கிற ஆள் நீங்க வந்து சொல்லுங்க. சரிங்களா? யார் சொல்றீங்க? ரிடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம பார்த்தோம், நடத்தும் போது சொன்னேன். ரிடக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் நடந்து என்ன ஃபார்ம் ஆகுன்னு சொன்னேன். நான் சொன்னேன் குளுக்கோஸ் எதுவா மாறும், குளூசிட்டால், குளூசிட்டாலா மாறும். குளூசிட்டாலுக்கு இன்னொரு பேரு நம்ம சொன்னோம், என்னதுதான் அது, சார்பிட்டால். இன்னொரு பேர் என்ன, சார்பிட்டால். சரிங்களா? ஓகே சார், லாங்க்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்றேன் சார். ஓகே மேடம், வாழ்த்துக்கள். ஓகே ஓகே, நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, நம்ம படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. ஒரு இது கூட விடாம நம்ம நினைச்சுக்கோம். ஃபுல்லா பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்த மாதிரி தெரியும், உங்களுக்கு வந்து ஈஸியா, அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இல்லைங்க சார், இன்னும் 1 or 2 டைம் பார்த்துட்டேன்னா பிக் பண்ணிப்பேன் சார். ஓகே சார். ஓகே படிக்கலாம். சரிங்களா? இது வந்து நைட்ரிக் ஆசிட். சரிங்களா? நைட்ரிக் ஆசிட் என்ன ஆகும், எந்த இதெல்லாம் ஆசிடா மாறும், இந்த கார்பன்லாம் ஆசிடா மாறும். ஃபர்ஸ்ட் ஒன்னு, லாஸ்ட் ஒன். ஃபர்ஸ்ட் கார்பன், 6th கார்பன். சரிங்களா? இப்ப புரோமின் ஓட்டோட போட்டாச்சுன்னா, சரிங்களா, அதாவது 2 குரூப் C1 C6 நமக்கு என்ன ஆகுது வருது, அதுக்கு பேரு குளுக்காரிக் ஆசிட். 1 மட்டும் ஆச்சுன்னா அதுக்கு பேரு குளுக்கோனிக் ஆசிட், குளுக்காரிக் ஆசிட் மேடம். சரிங்களா? குளுக்காரிக் ஆசிட். சரிங்களா? நைட்ரிக் ஆசிட் கூட போட்டா குளுக்காரிக் ஆசிட் கிடைக்கு. புரோமின் வாட்டர் கூட போட்டாச்சுன்னா குளுக்கோனிக் ஆசிட். பாருங்க, இந்த கிளியானிக் ஆசிட். அடுத்து என்ன, அடுத்தது பாருங்க, இந்த கிளியானிக் ஃபிஷர் சிந்தசிஸ் ரிசல்ட்ஸ் வாட், செயின் லென்தனிங். அப்ப கிளியானிக் ஃபிஷர் சிந்தசிஸ்க்கு என்ன யூஸ் பாத்தீங்கன்னா செயின் லென்தனிங். என்ன, செயின் லென்தனிங். adds 1 carbon to aldose, adds 1 carbon to aldose. அடுத்து பாருங்க, rough degradation. Rough degradation causes as shorting sir, B option. Plus rough degradation causes chain shortening. இப்படிதான் ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீங்க கரெக்டா எல்லாம் படிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணிடலாம்,